தாம்பரத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு குற்றவாளியை அவர் கையில் வைத்திருந்த டாட்டூவால் போலீசில் சிக்கியிருக்கிறார். வாகன விபத்தில் சிக்கிய கொள்ளையர்கள் போலீசிடம் சிக்கியதன் முழு விவரம் இதோ. சென்னை தாம்பரம் கடப்பேரி பகுதியைச் சேர்ந்தவர் சுமதி. கடந்த 1ஆம் தேதி திருநீர்மலை பிரதான சாலையில் சுமதி நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சுமதி கழுத்தில் அணிந்திருந்த 4 சவரன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றனர். இதுகுறித்து சுமதி தாம்பரம் காவல் நிலையத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். சமீப நாட்களாக தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்து வந்துள்ளன. வழிப்பறி கொள்ளையர்களை பிடிக்க தாம்பரம் காவல் உதவி ஆணையர் நெல்சன் தலைமையில் 5 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் கொள்ளையர்களின் அடையாளங்கள் தெரிய வந்தன. மதுரவாயல் சுங்கச்சாவடி சிசிடிவி கேமராவில் செயின் பறித்து சென்ற மர்ம நபர்களின் இருசக்கர வாகன எண் தெளிவாக தெரிந்தது. அந்த வாகன எண்ணை வைத்து விசாரித்த போது இருசக்கர வாகனம் அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த விஜயன் என்பவருக்கு சொந்தமானது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. வாகன பதிவு முகவரியை வைத்து நேரில் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது விஜயன் மற்றும் அவரது நண்பரான ஸ்ரீனிவாசன் இருவரும் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மதுரவாயல் பைபாஸ் சாலை சென்டர் மீடியனில் பைக்கில் மோதி சிகிச்சை பெற்று வருவது தெரிய வந்தது. உடனடியாக மருத்துவமனைக்கு சென்ற போலீசார் விஜயனிடம் விசாரிக்க அவர் செயின் பறிப்பு சம்பவத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மறுத்திருக்கிறார். ஆனால் செயின் பறித்த போது கொள்ளையனின் கையில் இருந்த டாட்டூவை சிலர் பார்த்து அடையாளமாக தெரிவிக்க அதே டாட்டூ விஜயனின் கையில் இருப்பதை போலீசார் பார்த்து அவர்தான் கொள்ளையன் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். விஜயன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பச்சை குத்திய வீடியோவை பதிவிட்டிருந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து விஜயன் மற்றும் அவரது கூட்டாளி ஸ்ரீனிவாசன் இருவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து போலீஸ் பாணியில் விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீனிவாசன் சிறைக்கு செல்லும் போது சிறைக்குள் இருந்த விஜயனின் நட்பு கிடைத்துள்ளது. அதிலிருந்து இருவரும் இணைப்பிரியாத நண்பர்களைப் போல இருசக்கர வாகனத்திலேயே வலம் வந்து செயின் பறிப்பு மற்றும் செல்போன் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். தீபாவளி முடிந்த மறுநாள் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் தனியாக நடந்து சென்ற பெண்கள் மற்றும் இளைஞர்களிடம் 4 இடங்களில் செயின் பறித்துள்ளனர். சுமதியிடமிருந்து பறிக்கப்பட்ட 4 சவரன் செயினையும் கொள்ளையர்களிடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர். பல ஆண்டுகளாக வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் கையில் குத்தியிருந்த டாட்டூவால் போலீசில் சிக்கியுள்ளனர்.